ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னையும் 7.5 வருஷமாக உன்னுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக ஆட்டி வைக்கிறது கிரகங்கள். அதாவது நீ நினைக்கிறாய், எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் நேரம் சரி இருக்காதா, என்னுடைய ஜாதகம் மட்டும்தான் சரி இருக்காதா, மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் காலம் எல்லாம் சரியாக இருக்குமா? 7.5 வருஷங்களாக நான் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? என்னோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் 7.5 எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சுமூகமாக நடக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த 7.5 என்றது நிறைய பிரச்சனைகளையும், அழுக்கான சில விஷயங்களையும், பார்க்கக்கூடாத விஷயங்களையும், இழக்கக்கூடாத உறவுகளையும் இழக்க வைத்தது. என்னதான் சாய், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சாபக்கேடு? நான் யாருக்கும் இதுவரைக்கும் எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ஒருவருக்கு கூட நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதில்லை. ஆனால் எனக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க சாபம் கொடுத்த மாதிரி எதுவுமே நல்லா நடக்கிறது இல்லை. எல்லாமே எனக்கு தப்பாக நடக்குது. நான் ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வச்சேன் அப்படின்னா அது திருப்தியாக நடக்கும் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். ஆனால் சோதனை தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம்தான் என்ன சாயி என்று நீ என்னிடம் அழுது அந்த நடுங்கிய குரலோடு கேட்கும் பொழுது மனமோ வெடிப்பது போல இருக்கிறது. நானும் உனக்கு ஒரு அப்பா தானே. நீ அழும் பொழுது என்னுடைய மனம் மட்டும் என்ன குளிர்ச்சியாக இருக்குமா? எனக்கும் நெருப்பை வைத்தது போலத்தான் இருக்கிறது இதயம். தங்கமான பிள்ளையே, மனதளவில் துவண்டு இருக்கிறாய், மனதளவில் கலங்கி நிற்கிறாய். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பில்லாமல் இருந்து விட்டாய். இனிமேலும் அப்படி இருப்பாயோ என்று நினைக்கிறாய். தங்கமே, சிறு வயதிலிருந்து எதுவும் உனக்கு கேட்டவுடன் கிடைத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த 7.5 வருஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் கேட்டது கூட உடனே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நினைத்தது கூட நடப்பது இல்லை. அப்படி ஒரு நரகத்தில் இருப்பது போல இருக்கிறாய். ஆசைப்பட்டு தொடங்கிய அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடிக்காதது மாதிரியும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் உனக்கு எதிரியாக ஆவது போலவே நடக்கிறது. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு கிடக்கும் இந்த சமயத்தில் ஆறுதலாக வார்த்தைகளை கூறுகிறேன் என்று நினைக்காது. இது ஆறுதலான வாக்கல்ல. இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொல்லும் வாக்குதான். ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு பிள்ளை கலங்கி நிற்கும் பொழுது தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது, அதனால் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதா? உன்னுடைய கண்ணீரை சிந்த வைத்ததற்கு முதலில் மன்னித்து விடு. நிறைய கண்ணீரை சிந்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்ற ஒன்று சிந்துவதற்கு அவசியமே இருக்காது. பல மாற்றத்தை சந்திக்க போகிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய உன்னுடைய மனதளவில் உன்னையே போட்டு பாடாப்படுத்தி கொண்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமாக நல்லதொரு விஷயமாகவே முடியும். மனதளவில் எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருங்கள். நீங்கள் கவலையோடு இருந்தீர்கள் என்றால் அது ஒரு காலகட்டத்தில் என்ன தெரியுமா ஆகும்? உங்களுடைய உடலானது ஒழுங்காக இருக்காது, உடல் சரியில்லாமல் போகும், மனம் உளைச்சல் ஆகும், நிறைய அழுகை வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம். கவலையா? உங்களுக்கு நன்றாக தெரிந்த நபரிடமோ இல்லை அவர் யாருமே எனக்கு இல்லை அப்படி என்றால் உனக்கு பிடித்த தெய்வத்திடமோ நீ சொல்லலாம். அப்பொழுதுதான் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரம் குறையும். ஒவ்வொரு நாளும் பாரத்தையோ தூக்கி வைத்து சுமக்காதீர்கள். பாரமானது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இது இருந்து கொண்டு இருந்தது என்றால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு உடலை தான் கெடுத்துக் கொள்கிறீர்கள், மனதை தான் புண்படுத்தி கொள்கிறீர்கள். நான் உன்னுடைய சாய். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கிறது என்பது எல்லாமே எனக்கு தெரிகிறது.
உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேது விஷயங்கள் நடக்கிறது, நடக்காமல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு கவலை என்று ஒன்று வந்தால் தயவு செய்து போய் தூங்கு. புரிகிறதா? எப்பொழுது கவலை வருகிறதோ, எந்த ஒரு விஷயம் உனக்கு மனமானது பாரமாக இருக்கிறதோ அப்பொழுது போய் கொஞ்ச நேரமாவது உறங்கு. அப்பொழுதுதான் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். காலை எந்திரிக்கும் பொழுதே கவலையோடும் இரவு தூங்கும் பொழுதும் கவலையோடும் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் அற்புதமாக செய்ய முடியாது. புரிந்ததா? நான் யாருக்கும் எப்பொழுதும் துரோகம் செய்பவன் அல்ல. எல்லோருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பவன் தான் இந்த சாய். உனக்குமே அப்படித்தான் நல்ல நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்க போகிறேன். நீ அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். நான் உன்னுடைய அப்பா என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கு என்னென்னலாம் செய்வேன், முதலில் அதை சொல் பார்க்கலாம். நல்லது. அந்த நல்லது செய்வேன் என்று நம்பிக்கை இருக்கிறதல்லவா? கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையே நான் செய்வேன். துரோகம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையோ ஒரு பொழுதும் ஒரு நாளும் வராது. ஏனென்றால் நீங்கள் பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களை விட்டு போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணும் ஒவ்வொரு அசிங்கமான விஷயங்களும் உங்களை விட்டு போய்விட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்தும் இன்பம் என்ற ஒன்றுதான். இதை நீங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக இருந்தது. ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நான் அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். ஏற்பாடுகள் இனி எல்லாமே திருப்தியாக முடிந்தது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கையில் கிடைப்பது மட்டும்தான் மிச்சம். புரிகிறதா? எல்லாம் நல்லது நடக்கும் கூடிய விரைவில். நான் எப்பொழுதும் ஏழையாகவே இருப்பேனோ, எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்காதோ, எல்லா விஷயத்திலேயும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏமாந்து கொண்டே இருப்பேனோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. நீ எப்பொழுதும் ஏமாந்து கொண்டே இருக்கவே மாட்டாய். எல்லா நேரத்திலும் சிரித்து சந்தோஷமாக இருப்பாய். நான் சொன்னால் அதை நீ நம்புவதில்லை. ஆனால் பொறுமையாக இருந்து பார். எல்லாம் நான் இப்பொழுது சொல்வதை நன்றாக காதில் கொடுத்து கேட்டுவிட்டு பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்ச நாளிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள், ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல பல துன்பங்கள், அந்த துன்பங்களும் அந்த கஷ்டங்களும் எல்லாமே உன்னை விட்டு போய் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியானது வரும். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது புரியும் என்று நம்புகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு அற்புதமாகவே நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வாழ்க்கையில் கவலையும் பட வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் விடுவீர்களோ என்று பயமும் வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில், புரிகிறதா? சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவலையோடு இருந்து நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? தொடர்ந்து எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இனிமே எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை குறைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களையும் குறைப்பேன். என்னை நம்பு, இந்த சாயை நம்பு. இவ்வளவு தூரம் உன்னிடம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு உனக்கு ஆறுதலாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் என்ன தங்கமே? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தானே அர்த்தம். பல கேள்விகளுக்கு நிச்சயமாகவே கூடிய சீக்கிரமாகவே நல்ல விஷயங்களும் நடக்கும். காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்படுவதோ, எந்த ஒரு நிமிஷத்தை நினைத்து அழுவதோ வேண்டாம். அழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்
பல நாள் பல பொழுதுகளை இழந்தது போதும். இனி சிரித்து சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.